வணக்கம், நான் உங்கள் கார்த்திகா from Chinese Black Tiger Kung Fu Association. கடந்த சில நாட்கள் நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் கற்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம பஞ்சிங் ஜென்ரலாகவே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம கோவப்பட்டா ஒரு குத்து விடட்டுமா ஒரு பஞ்ச் விடட்டுமா அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டாக பஞ்ச் வந்துட்டு எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னைக்கு கற்றுக்க போகிறீங்க. பஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பஞ்சுக்கு ஹேண்ட் வைக்கிறது அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. இது 5மே வந்து யூனிட்டி ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 5 ஃபிங்கர்ஸும் சேரும் போது தான் இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த ஹேண்ட் டுகெதர் வைக்கிறீங்க. இது இங்கே ரிலீஸ் பண்ணக்கூடாது. டுகெதர் ஆல் 5 ஃபிங்கர்ஸ் டுகெதர் இப்படி வைக்கும் போது அதுக்கப்புறம் இங்கே வச்சுட்டு இப்படி பஞ்ச் பண்ணுங்க. ஏன் இங்கே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். இங்கே இருந்து எடுக்கும் போது தான் இதுதான் பவர் ஜென்ரேட் ஆகிற ஏரியா. இங்கேருந்து எடுக்கும் போது தான் உங்களுக்கு பஞ்சில் ஒரு பவர் வரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு பஞ்ச் பண்ணணும். இந்த பஞ்ச் வந்துட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்மளே வந்து எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திடீர்னு ஒரு ஹக் பண்ண வராங்க இல்லைன்னா அடிக்க வராங்க, எந்த மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் பஞ்ச் வச்சே நம்மள ரெஸ்கியூ பண்ணிக்கலாம். இன்னைக்கு என் கூட இந்த 4 டெக்னிக்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு நிதிஷா என்னோட பார்ட்னர் இருக்காங்க. நிதிஷா, வெல்கம் டு தி ஷோ. ஸோ இன்னைக்கு நம்ம பஞ்சஸ் பத்தி கற்றுக்க போறோம். இது வரைக்கும் பஞ்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எஸ். ஸோ எப்படி பஞ்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு காமிங்க. ஸோ இந்த ஹேண்டை இப்படி வைங்க, இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க, டுகெதர் வைங்க. இங்கே இந்த பார்ட்லேருந்து எடுத்து இந்த பார்ட்லேருந்து பஞ்ச் ரிலீஸ் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து பஞ்ச் யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்மள எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக இப்போ ஒருத்தவங்க நம்மள ஹக் பண்ண வராங்க. ஹக் பண்ண வரும்போது ஹக் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, ஸோ ஹக் பண்ணுறது எப்படி வருவாங்க? நல்லா ஹக் பண்ணுங்க. இப்படி தான் வந்து ஹக் பண்ண வருவாங்க. கரெக்டா? ஸோ அதில் வந்து ஒரு நெகட்டிவ் இன்டென்ஷனோட ஹக் பண்ண வராங்க அப்படின்ற போது நம்ம பஞ்சஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ ஹக் பண்ண வராங்க, அதை லைட்டாக மிஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கில் நம்ம வந்து பவர் எடுத்து ஃபேஸில், எஸ் ஃபேஸில் இப்படி இங்கே பஞ்ச் பண்ணுறோம். இப்படி பஞ்ச் பண்ணும் போதே வந்து ஒரு செகண்ட் வந்து அவங்களுக்கு நோஸில் பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிளாங்க் ஆகிடும். அண்ட் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு, மிஸ் பண்ணி இப்படி பஞ்ச் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நான் ஹக் பண்ண வரேன், பஞ்ச் பண்ணுங்க. ஹக். அது வந்துட்டு நல்லா பஞ்ச் பண்ணும் போது இன்னொன்று வந்துட்டு ஹேண்ட் வந்து இப்படி இருக்கக்கூடாது. ஃபுல் நல்லா இங்கே ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணும் போது தான் உங்களுக்கு இங்கேருந்து பவர் ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த பார்ட்லேருந்து இப்படி பவரை ரிலீஸ் பண்ணி பஞ்ச் பண்ண பழகுங்க. ஓகே, ஹக் பண்ணுவாங்க, இங்கே போறீங்க, மிஸ் பண்ணுறீங்க, இங்கேருந்து பஞ்ச் பண்ணுறீங்க. எஸ். ஓகே, ஸோ இது ஒரு எஃபெக்டிவான டெக்னிக். சிம்பிளான விஷயம் கூட. நீங்கள் கரெக்டாக பஞ்ச் பண்ணி இங்கேருந்து பஞ்ச் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு டெக்னிக் பாருங்க. திருப்பி அவங்க ஹக் பண்ண வராங்க. இந்த பார்ட்லேருந்து 2 பஞ்ச், டபுள் ஹேண்ட் பஞ்ச். ஸோ இங்கேருந்து டபுள் ஹேண்ட் பஞ்ச் பவராக எடுத்து டபுள் ஹேண்ட் பஞ்ச் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறது, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பஞ்ச் பண்ணும்போது ஹக் பண்ண வராங்க. ஸோ இந்த பார்ட் வந்து நீங்க இப்படியும் பஞ்ச் பண்ணலாம், இப்படியும் பஞ்ச் பண்ணலாம். பஞ்சஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு இப்படி பண்ணலாம், இன்னொன்னு இப்படி பண்ணலாம். ஸோ நீங்க இப்படி பண்ணும்போது தான் இந்த பார்ட்ல கரெக்டா லாக் ஆகும். அந்த ஹேண்ட், அந்த பாடி சைன்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா இப்படி பண்ணும்போது தான் கரெக்டா புஷ் ஆகும். அதுவே இப்படி பண்ணீங்க அப்படின்னா பஞ்ச் இறங்குமே தவிர அவங்களால புஷ் ஆக முடியாது. அதுதான் வந்து பாடி சைன்ஸ். ஸோ இந்த டெக்னிக்கும் அப்ளை பண்ணி பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் மிஸ் பண்றீங்க, ஹக் பண்ண வந்துட்டாங்க, ஸோ ஐயோ ஹக் பண்ண வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆகாதீங்க. பேனிக் ஆகாம அதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கோங்க. ஸோ இப்போ ஹக் பண்ண வரும்போது லைட்டா மிஸ் பண்ணி இப்படி புஷ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு ஆப்போனன்ட் உங்களை விட்டு தள்ளி விலகி போயிடுவாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்க அப்போ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிதிஷா. இப்போ நான் உங்களை ஹக் பண்ண வரேன். நான் நிஜமா டைட்டா ஹக் பண்ணுவேன். எஸ். ஓகே, ஃபைன். ஸோ அதுதான் இது ஒரு எஃபெக்டிவான டெக்னிக். இந்த பஞ்சஸும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் பவர் எடுக்கிறதுக்கு பஞ்ச் பேக்கில் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஹியூமன்ஸ் கிட்ட ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம 3rd டெக்னிக் போகலாம். இப்போ இதே மாதிரி பஞ்ச் வந்து இப்போ நம்ம செஸ்ட் இந்த ஏரியாவில் பார்த்தோம். அடுத்து இங்கே மிஸ் பண்ணி ஒன்று த்ரோட்டில், இன்னொன்று ஸ்டமக்கில், இந்த பார்ட்டில். த்ரோட் அப்படின்றது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ இந்த பஞ்ச் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வராங்க அப்படின்னா சே again che, yes. ஸோ இந்த பார்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோட் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப பவர் இருக்காதீங்க. பஞ்ச் பேக்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் பவரை ஏற்றிக்கலாம்.
இந்த டெக்னிக் ஒரு எஃபெக்டிவான டெக்னிக். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டமக் அண்ட் த்ரோட் ரெண்டு பார்ட்லையுமே வந்துட்டு அட்டாக் பண்ணியிருக்கீங்க. ஓப்பன் ஒரு செகண்ட் வந்து த்ரோட்டில் அட்டாக் ஆகும் போதே வந்துட்டு அவங்களுக்கு பிளாங்க் அவுட் ஆகிடும். ப்ளஸ் உங்களை விட்டு தள்ளி விலகியும் மூவ் பண்ணிடுவாங்க. ஃபோர்த் டெக்னிக் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சோட சேர்த்து கொஞ்சம் மிஸ்ஸிங்கும் இருக்குது. இப்போ பஞ்ச் பண்ண வராங்க, இங்கேருந்து மிஸ் பண்ணி இந்த பார்ட்டை விலக்கி இந்த பார்ட் எஸ். ஸோ இந்த கரெக்டாக இந்த இயர் பார்ட்டில் வந்து நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறீங்க. இது என்னோட ஸ்லோவாக காமிக்கிறேன். இங்கே மிஸ் பண்ணுறீங்க, இந்த பார்ட்டில் இப்படி அட்டாக் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இப்படி அட்டாக் பண்ணும்போது பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்போனன்ட் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும், நீங்கள் உங்களையே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பஞ்சஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். ஒரு கேர்ளுக்கு எந்த மாதிரிலாம் அது அட்டாக் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹக் பண்ண வருவாங்க, இல்லை செயின் ஸ்நாச் பண்ண வருவாங்க, ஹேண்ட் பேக் புல் பண்ண வருவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன் இருந்தாலுமே வந்து நீங்கள் இந்த பஞ்ச் பண்ணியே வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். பிகினராக இருந்தால் பில்லோவில் பஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பீட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பவர் ட்ரைனிங்க்கு பஞ்ச் பேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 எஃபெக்டிவான சிம்பிளான டெக்னிக்ஸ் பஞ்சஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக பெனிஃபிட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இன்னும் சஜஷன்ஸ்க்கு நீங்கள் Blossom Tigers எங்கள் ஃபேஸ்புக் பேஜில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இன்னும் பல டெக்னிக்ஸோட நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.